ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு ஒரு நல்ல சைடிஷ், அதாவது பருப்பே இல்லாத ஒரு திடீர் சாம்பார் எப்படி செய்யணுன்னு தான் காமிக்க போகிறேன். இந்த சாம்பார் பொட்டுக்கடலை சாம்பார்னு சொல்லலாம். இது இன்ஸ்டண்ட்டாக உடனே செஞ்சிடலாம். ரொம்ப வேலையும் ஈஸியாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப ருசியாக இருக்கும். இட்லி தோசைக்கு சாப்பிட்றப்ப நம்ம பருப்பு சாம்பார் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கூட்டம் நிறைய பேர், திடீர்னு கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டாலும் இந்த சாம்பார் திடீர்னு செஞ்சு நிறையவாக பரிமாறிடலாம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கல்லை பவுடர் ஆக்கி அதை அரைச்சி வச்சுக்கணும். நான் இப்போ 4 பேருக்கு அளவு செய்ய போகிறேன். 1 கப்பு, அதாவது 50 கிராமுக்கு மேலே இருக்கும் பொட்டுக்கல்லை. அதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன், பெருஞ்சீரகம். பொட்டுக்கல்லையும் சோம்பும் சேர்த்து இதை பவுடராக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு இந்த பதம் இருக்குது பாருங்களேன், நைஸாக அரைக்கணும். அப்போ தான் சாம்பார் திக்காக தெரியும். அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ஓட்டு ஓட்டி கலக்கி வச்சுக்கோங்க. இந்த கெட்டியாக இருக்கிறதெல்லாம் கரைச்சிட்டு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பொட்டுக்கடலை சாம்பார் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இப்போ இது கெட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு அடுப்பில் வானொலி ஒன்று வச்சுக்கிட்டு அதில் தேங்காய் எண்ணெய் தாளிங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது 3 கிராம்பு போட்டுக்கலாம். கிராம்பு போட்டுட்டு பட்டை துண்டு, ஒரு 3 துண்டு பட்டை. இந்த பட்டையும் கிராம்பும் போடுறது மசாலா வாசனையோடு நல்லாயிருக்கும் இந்த பொட்டுக்கடலை சாம்பார். பட்டையும் கிராம்பும் போட்டோன்னே ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோன்னே ஒரு சின்ன ஸ்பூன் கடலைப்பருப்பு. பட்டை, கிராம்பு, கடுகு, கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். இது எல்லாம் நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு நல்லா செவந்து விடட்டும். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வறுப்பட்டு தான் நல்லா ருசியாக இருக்கும் சாம்பார். இதுக்கு பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை கீறிட்டு போடுங்க, வெடிக்காமல் இருக்கும். இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா பெரிய வெங்காயமாக இருக்கிற இடத்த நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக. சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்போட வெங்காயத்தையும் போட்டு வெங்காயம் வதங்கினா போதும். வதக்கிட்டு இதில் நம்ம புளிப்புக்கு நம்ம புளியெலாம் சேர்க்க மாட்டோம் இந்த பொட்டுக்கடலை சாம்பாருக்கு. அதனால் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி 1 சேர்த்தா போதும், பெரிய தக்காளி. ஏன்னா தக்காளி நிறைய சேர்த்தா பொட்டுக்கடலைக்கு புளிப்பு தாங்காது. அதனால் இந்த வெங்காயம் வதங்கினோடனே இந்த சாம்பாருக்கு நான் ஒரு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும், பச்சை வாசனை போக. இந்த சாம்பார் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு பொட்டுக்கல்லை நம்ம கலக்கிறதால திக்கு கொடுக்கும். நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிட்டு இந்த சாம்பார் நிறைய பேருக்கு திடீர்னு வந்தால் அவங்களுக்கு கெஸ்ட்டுக்கெல்லாம் இந்த பொட்டுக்கடலை சாம்பார் செஞ்சிங்கன்னா நிறைய பேருக்கு சீக்கிரம் பரிமாறிடலாம். அந்த அளவுக்கு நிறையா வரும் பொட்டுக்கடலை. தேங்காய் கூட சேர்த்தா இவ்வளோ வராது உங்களுக்கு. அதனால் இந்த பொட்டுக்கடலை சாம்பார் திடீர் சாம்பார், ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான சாம்பார் இது. இதை இப்போ இந்த பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு இல்லை நம்ம இப்போ அடுப்பு நல்லா தீ நல்லா ஃபுல்லாக இருக்கட்டும், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இல்லை இந்த நல்லா எல்லாமே தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வதங்கி இந்த சமயத்தில் பொட்டுக்கடலை, சோம்பு வச்சு நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த தண்ணியை, பொட்டுக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலை கொட்டினோடனே சூட்டுக்கு அடி பிடிக்கும். அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சமயத்தில் இதுக்கு மிளகாய் தூள் சேர்க்கணும். பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து போடுங்க. அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், சின்ன சிட்டிங்க கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கிடுங்க அந்த சாம்பாரோட. இப்போவே திக்கு கொடுக்குது பாருங்கள். அடுப்பு சிம்மில் இருக்குது. நம்ம மிக்ஸி ஜாரை வேறு கழுவி தண்ணி ஊற்றிருக்கோம். பொட்டுக்கொல்லை கொதிக்க திக்கு கொடுக்கும். அதனால் தண்ணி நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு, பொட்டுக்கடலை சாம்பாருக்கு தேவையான கல் உப்பு போட்டு கொதிக்க விடணும். நல்லா திக்கு கொடுத்து வருது பாருங்கள். இந்த சமயத்தில் நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னும் இப்போ நல்லா திக்காக இருக்க பாருங்கள். நம்ம ஒரு சின்ன கப்பில் கிட்டத்தட்ட 50 கிராம் பொட்டுக்கடலை தான் சேர்த்தோம். வெங்காயம், தக்காளி தான். இதுக்கே ஒரு எண்ணெய் சட்டி ஃபுல்லாக சாம்பார் வருது உங்களுக்கு. இது நல்லா கொதிக்க விட்டு இந்த பச்சை வாசனை போக கொதிக்க விட்டுட்டு
உப்புலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கி சர்வ் பண்ண வேண்டியது தான். அருமையான பொட்டுக்கடலை சாம்பார் ரெடி ஆகிட்டு. ரொம்ப ஈஸியான வேலை. நீங்கள் சாம்பார்னால் வேக வைக்கணும், காய்கறி தேடணும், அந்த வேலையெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி சாம்பார் வந்து வெறும் பொட்டுக்கடலை வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும். அதில் நிறைய பேருக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த சாம்பார் செஞ்சு இட்லிக்கும் நல்ல சைடிஷ்ஷாக இருக்கும். நான் தோசை சுட்டிருக்கேன். அந்த தோசைக்கு இந்த சாம்பார் பாருங்கள், பார்க்க பொட்டுக்கடலை சாலில் செஞ்சது தான் சாம்பார். கடையில் வைக்கிற சாம்பார் மாதிரியே இருக்கும் கண்ணுக்கு பார்க்க. இந்த சாம்பார் நல்லா ஊற்றியும் சாப்பிட்லாம். நான் வந்து இந்த தோசையை இப்போ சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வந்து செவந்த தோசை, கல் தோசை இது. தோசைக்கு இந்த சாம்பாரை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ருசி அற்புதமாக இருக்கும். சலன்னு சாப்பிட்டுடலாம். இந்த பொட்டுக்கடலை சாம்பார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.